ஸோ எனக்கே இது ஒரு சேலஞ்ச் தான். கண்டிப்பா நாளைக்கு உங்க கையில வந்து பார்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நாட்டு அனார்கலிக்கு நாட்டு எல்லாமே எப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா 1000 கிட்ட வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ரிஸ்கே எடுக்கக்கூடாதுன்னு தோணுது. அப்பா என்ன நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கொடுமைகள் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரீத்திஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இல்லாமல் இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்னும் வந்து இப்போ வந்து டைம் வந்து 11 o'clock ஆகுது. ஸோ இன்னைக்கு நைட் 10 o'clock நம்ம ஒரு ஆர்டர் வந்து டிஸ்பேச் பண்ண போகிறோம், ஓகேவா? ஆனால் இது பாசிபிளா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கஸ்டமருக்கு வாக்கு கொடுத்துட்டேன், கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் கையில் வந்து பார்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கே இது ஒரு சேலஞ்ச் தான். இதுக்கு நடுவில் நம்ம வந்து ஆல்ரெடி முடிச்சு வச்சிருந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இது கூட டிஸ்பேச் பண்ண போகிறோம். இதுக்கும் நடுவில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண போகிறோம். கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போயிட்டு தான் நம்ம கிளாத்தே சோர்ஸ் பண்ண போகிறோம். சோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணி அதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு நைட்குள்ளே டிஸ்பேச் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்குமே ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ பார்க்கலாமா? ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? கிளாஸ் முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷாப் போயிட்டு ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணிட்டேன். எப்படியும் வந்து 10 o'clock போய் நம்ம வந்து கொரியர் போட்டுரும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஸோ நான் ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது எல்லாமே முடிக்கும்போது ஃபேப்ரிக் சோர்ஸிங் எல்லாம் முடிக்கும்போது டைம் அரௌண்ட் 2 o'clock இருக்கும். அண்ட் சாப்பிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டேன். டடன் 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 டடன். இவங்க தான் இப்போதைக்கு நம்ம கிட்ட மாட்டிக்கிற ஒரே ஒரு பீஸ் சுத்துறதுக்கு. இவங்களை கூட்டின்னு ஊரா சுத்தின்னு அலைஞ்சுன்னு கிடக்கும். சொல்லுங்க பிரவீனா. ஏன் பிரவீனா இது வந்து கிளாத் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம டிசைன் பண்ண வேண்டிய ஒர்க் மட்டும் தான் இருக்கு. ஸோ பயங்கரமா பசி எடுக்குதா, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன டிசைன் பண்றேன் அப்படின்றத டே டு டே லைஃப்ல பிளாக்ல காமிக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 7 to 8 மீட்டர் ஆஃப் ஜார்ஜெட்டு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரேப் கிளாத். கிரேப் வந்து ஒரு 5 மீட்டர் எடுத்திருக்கேன். டோட்டலா 1000 கிட்ட வந்துருச்சு. ஸோ பாலாஜில தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி பிளாக்ல சொல்லியிருப்பேன், பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அஃபோர்டபுள் ரேட்ல எடுக்கணும், குவாலிட்டியா எடுக்கணும்னா பாலாஜில பேசிக்கணும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு என்னன்றத பார்க்கலாம். கைஸ், ஃபைனலாக வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபேப்ரிக் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் என்ன நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கொடுமைகள் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஃபேப்ரிக் வாங்கி நான் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு சாப்பிட போனோம். அங்கேயே வச்சுட்டு வந்துட்டு ஒரு 1/2 an hour கிட்ட எனக்கு தெரியவே இல்லை. நான் என்ன நினச்சேன், ஏன் வண்டி டிக்கிக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறமா பார்த்தா என் கூட ஒரு அக்கா வந்திருந்தாங்க. அவங்க வண்டி டிக்கிக்குள்ளே வச்சு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல். நான் என்ன நினச்சிக்கிட்டேன், ஓகே நம்ம சாப்பிட்ட இடத்துல நம்ம விட்டுட்டோம் கவரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். சரி, போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அவங்களுக்கு கால் பண்ணி நீங்களும் வரீங்களான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணேன். பட் ஆனால் கால் ரீச் ஆகல. பட் 2வது ஒரு கால் வந்துச்சு. அப்பா யாரோ ஃபோன் அடிக்கிறாங்கன்னு எடுத்து பார்த்தேன். ஆனால் இப்படி ஒரு விஷயத்த அவங்க சொல்லுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் என்ன நினச்சேன், நான் சாப்பிட்ற இடத்துல வச்சுட்டேன், அதனால அவங்களை கூட வரீங்களான்னு கூப்பிட்றதுக்காக கால் பண்ணேன். அவங்க ஃபோன் பண்ணி நான் டெய்லி நீட்ஸ் கிட்ட நிற்கிறேன். என்ன இது நானே டென்ஷன் இருக்கிறேன், டெய்லி நீட்ஸ் கிட்ட நிற்கிறேன்றாங்க. ஏன்னா பைத்தியகீத்தி ஆயிட்டாளா இவ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சீக்கிரம் வா, என்கிட்ட தான் துணி இருக்கு அப்படின்னாங்க. அப்பாடா கடவுளே அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்கேஸ் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோ 1000 கிட்ட லாஸ் ஆயிருக்கும். கடவுள் தான் நம்மள எல்லா விஷயத்தையும் காப்பாத்துறாரு. இப்போ நான் வந்து 3 ஆயிடுச்சு டைமு. நம்மளுக்கு இன்னும் வந்து 4, 5, 6, 7, 8, 9, 10
7 ஹவர்ஸ் டைம் இருக்கு. இந்த 7 ஹவர்ஸ்க்குள்ள இந்த ஆர்டரை நான் வந்து இன்னும் கட் பண்ணல. மார்க் பண்ணி கட் பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஓவர்லாக் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்டர்டே ஆர்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பல்க் ஆர்டர்ஸ், அது கூட சேர்த்து அதையும் சேர்த்து இது கூட இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்பேச் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் பண்ணிடுவோம். கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5 o'clock ஆகுது. எக்ஸாக்டாக 5 o'clock. ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். அனார்கலியே முடிய போகுது. நாட் வைக்கணும், கீழே வந்து அந்த அனார்கலி வந்து சுற்றி அடிக்கணும், அப்புறம் ஷால் வந்து எட்ஜஸ் வந்து கவர் பண்ணணும். இவ்வளோதான் இருக்கு. அண்ட் நாட் வைக்கணும். இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இது கூட சேர்த்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து இது பண்ணோம் இல்லையா, ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதையும் சேர்த்து உங்களுக்கு வந்து கொரியர் போட்டுருவோம். நைட் 8 o'clock நம்ம இது எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ வாங்க ஸ்டிச்சிங் ஒர்க் முடிச்சுட்டு ஃபுல் அனார்கலி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா கைஸ்? ஃபைனலி அனார்கலி ஓவர். ஸோ ஆனால் கொஞ்சம் செய்யும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ஸ்வெட் ஆகுறது அந்த மாதிரி இந்த மாதிரி. ஃபைனலாக இதுதான் அனார்கலியோட லுக்கு. எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு இதை போடணும் போலே இருக்கு. ரொம்ப எப்படி சொல்றது, இங்க பாருங்களேன், பயங்கர பிரிட்டியா இருக்குல்ல. எனக்கு இந்த கலர் போடணும்னு ரொம்ப ஆசையா தான். உங்களுக்கு இதுல காமிக்கிறேன் பாருங்க. பாருங்களேன், செம்ம பிரிட்டியா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரியல, மெரூன் அப்படின்றதுனாலயா இல்ல எனக்கு எப்படி தெரியல, கண்ணாடி வேற அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ஃபைனலா முடிச்சிட்டேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செம்ம பிரிட்டியா இருக்கு இந்த அனார்கலி. எனக்கு ஏன்னே தெரியல, எனக்கு இந்த மெரூன் போடணும். செம்மையா இருக்கு. என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு, இருந்தாலும் எனக்கு ஓ மை காட் செம்மையா இருக்கு உண்மையாவே. பாருங்களேன், நான் உங்களுக்கு அந்த இப்படி போர்ட்ரைட்ல காமிக்கிறேன். வேற லெவல்ல அனார்கலி. Wow, what a anarkali. La 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 la. முடிச்சுட்டு இப்ப நான் வந்துட்டு லைக் எங்கன்னா ஓவர்லாக் கொடுக்கறதுக்கு போயிட்டு அப்படியே டீ ஷாப் போயிட்டு வந்துருவேன். ஸோ போயிட்டு வந்து என்ன நான் இப்போ ஃபேப்ரிக் எடுத்துட்டு நம்ம வந்து கடையில் போயிட்டு ஓவர்லாக் போட கொடுத்துட்டு நேராக டீ ஷாப் போயிட்டு டீ குடிச்சிட்டு திருப்பி வரும்போது வாங்கிட்டு வந்து கொரியருக்கு சென்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஸோ 10 o'clock வந்து நம்மளுடைய சேலஞ்ச் டைமு. பிஃபோராகவே முடிக்கிறோமா இல்லை கரெக்டாக எக்ஸாக்டாக 10 o'clock முடிக்கிறோமான்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். கைஸ், இப்போ ட்ரெஸ் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு கடைக்கு போயிட்டு கடையில் கொடுத்துட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக டீ ஷாப் போயிட்டு டீ குடிச்சிட்டு எப்படி ஒரு 1/2 hour ஆகும் டீ ஷாப் போயிட்டு. ரிட்டன் வரும்போது நம்ம வந்து அப்படியே ட்ரெஸ்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். சீரியஸாகவே இந்த மெரூன் கலர் அனார்கலி பார்த்ததுலேருந்து எனக்குமே மெரூன் கலரில் போடணும் அப்படின்னு தோணுது. ஏன்னு தெரியல. ஸோ எப்படின்னு தெரியல, கூடிய சீக்கிரம் மெரூன் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணும்போது பார்க்கும்போது பார்க்கக்குள்ள எனக்கும் அந்த ஆசை வருது. ஐயோ இந்த ட்ரெஸ் நம்ம போட்ட ஆசை, அது ஏன்னு தெரியல, அந்த ஆசை மட்டும் அடங்கவே மாட்டேங்குது. ஸோ நம்மளுக்கும் இது போட்டால் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் இது போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணிட்டே இருக்கு. சூன்லி வரும்னு நினைக்கிறேன். காசு தான் மக்களை கரையுது, அதனால தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆனால் எனக்கு மெரூன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
பாப்போம். ஹாய். ஹாய் சொல்லு. ஹாய். மீட் மிஸ் அபிநயா. அபிநயா எப்படி உங்க ஸ்கின் பளபளன்னு இருக்கு? சொறி புடிச்சு போய் கிடக்குது. பளபளன்னு இருக்கா. பாருங்க இந்த ஃபேஸ் பாருங்களேன். அப்படியே மொழுக்கு மொழுக்குன்னு இருக்கான். ஆனா அப்படியே இங்க பாருங்க அப்படியே கர கரன்னு இருக்கா. ஆனா உண்மையாவே என் மூஞ்சில வந்து பிம்பிள்ஸ் இல்லைன்னு வச்சுக்கேன், முழு முழுன்னு நல்லாவே இருக்காது. ஏதாவது ஒன்னாவது இந்த மாதிரி திருஷ்டிக்கு இருந்தாதான் அழகா இருக்கா. சரி, ஜூன் போயிடுச்சு, ஜூலை வந்துருது. என்ன சாதிச்சது ஜூன் மந்த்ல? 2 டீ குடிச்சோம், ஒரு பட்டர் பிஸ்கெட் சாப்பிட்டோம். அதான் நம்ம சாதனையா? நம்ம வாழ்றதே ஒரு சாதனை தான், புரியுதா? இந்த பொய்யான உலகத்துல வந்து நம்ம வாழ்றதே ரொம்ப பெரிய ஒரு சாதனையா இருக்கும். கரெக்ட் கோபால். என்ன சொல்றது தெரியல, மன வருத்தமா இருக்குங்க எங்களுக்கு. ஒரே சோதனை மேல் சோதனை, போதுமடா சாமி. அப்படி வாழ்ந்துனுக்குறோம். வயசாயினே போகுது. அதெல்லாம் சொல்லாது, சரி வந்து நீ அதெல்லாம் சொல்ற, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் 23 தான் ஆகுது. 24 சரி ஓகே, ஒரு வயசு கம்மி பண்ணி. இன்னும் வரல, இந்த வருஷம் பர்த்டே வரல. இந்த வருஷம் பர்த்டே வந்தா இந்த வருஷம் பர்த்டே வந்தாதான் எங்களுக்கு 24 ஆகும். ஜஸ்ட் 23 years old. நான் வந்து இப்பதான் 20. நான் வந்து 20, இவங்க 23. என்னோட 2 வயசு பெரிய அக்காயும். இல்ல, எனக்கு 23, இதுக்கு 23 தான் ஆகுது. என்னோட ஒரு 1 month பெரிய பொண்ணு, நான் 1 month சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு இவங்க. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு வேணாமாமா, பெரிய பொண்ணு வேணாமாமா. அடுத்த லைன் பாடு. எனக்கு தெரியாது அந்த பாட்டு. தெரியாது. சின்ன பொண்ணு வேணாமாமா, பெரிய பொண்ணு வேணாமாமா, அத்தை மட்டும் போதும் மாமா. என்ன பாட்டு இது? இது வந்து மாமியாருக்கான பாட்டு. சின்ன பொண்ணு வேணாமாமா, பெரிய பொண்ணு வேணாமாமா, அத்தை மட்டும் போதும் மாமா. மாமியார் மட்டும் போதும்னு அர்த்தம். யாரு பாடுவா? மருமகன் பாடும். ஆண்டி லவரா? நம்ம ஃப்ரெண்டுங்கிறான்ல அவனை மாரி. ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரே ஒரு ஆண்டி லவர் தான். இன்னும் பொண்ணு கிடைக்காம தேடி நடக்கிறான். நீங்க ஏதாவது ஒரு பொண்ணுக்கு இன்னும் இருந்தா பார்த்தோம், சுமார் வயசு ஒரு 30 இருந்தா போதும். பொண்ணுக்கு ஒரு 28 வயசுக்குள்ள. ஒருவேளை இந்த ஜாதகம் அவன் பாத்துட்டானா? பார்த்தா பார்க்க முடியாது, நம்ம என்ன நல்லா தானே பண்றாங்க. பெண் பார்க்கும் படலங்க. நம்பர் வந்து ஸ்கிரீன்ல தரோம், கான்டாக்ட் பண்ணி நீங்க அந்த மாப்பிள்ள வந்து பிடிச்சிருந்தா பேசி திருமணம் பண்ணிக்கலாம். சரி, டீ குடிச்சு நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். பாய் பாய். பஸ்ல தொங்கின்னு போங்க. ஏதாவது ஒரு காருக்கு இருந்தா வாங்கி கொடுங்க. அந்த பொண்ணு டெய்லி அவன் பஸ்ல தொங்கின்னு போகும். ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்டணும், அப்புறம் ஃபர்ஸ்ட் நடக்கணும், அப்புறம் சைக்கிள் ஓட்டணும், அப்புறம் ஸ்கூட்டி ஓட்டணும், அப்புறம் கார் ஓட்டணும், அப்புறம் செத்து போகணும். சரி ஓகே, வீட்டுக்கு போயிட்டு vlog கண்டினியூ பண்ணிங்க. டாடா சொல்லிடு. பாய் பாய். என் கை மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும், மூஞ்சே மறைக்கிற அளவுக்கு இருக்கு. மூஞ்சே ஃப்ரேம் மறைக்கிற அளவுக்கு தான் இருக்கு. நான் டயட்ல இருக்கேன் गाइस. just 1 டீ மட்டும் குடிப்பேன். டயட்ல இருக்கோம், நான் ஒரு நாளைக்கு 2 டீ ஒரு பிஸ்கட் சாப்பிடுவா गाइस. அப்புறம் கொஞ்சமா முறுக்கு தண்ணி சாப்பிடுவா गाइस. அவ்வளவுதான். நைட்டு சாப்பிட மாட்டேன் गाइस. நைட்டு சாப்பிட மாட்டேன். ஜஸ்ட் ஒரு காலையில இருந்து ஒரு சொம்பு டீ குடிப்போம் गाइस. இல்ல, சரி சிங்கிறோம். டீ எல்லாம் குடிக்கிறது காலைல டீ குடிக்கிறது இல்லையா? நான் தான் 2 வேளை டீ குடிச்சேன். நான் வந்து காலையில வந்து என்ன பண்ண, சீரக தண்ணி குடிப்பேன், ஜீரா வாட்டர் குடிப்பேனா, அதோட நைட்டு ஜீரா வாட்டர் குடிப்பேன். சம்டைம்ஸ் வந்து ஜிஞ்சர் வாட்டர் அப்படி குடிப்பேன், கொஞ்சம் செரிமானத்துக்கு குடிப்பேன். சரி ஓகேங்க, எங்களுக்கு டைம் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. பை பை கைஸ். டைம் 8 o'clock ஆக போகுது, அதாவது 7:52. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 minutes தான் இருக்குது 8 ஆகிறதுக்கு.
இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாமே ஓவர்லாக் போட்டு வாங்கிட்டும் வந்துட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு ஷாலுக்கு வந்து எட்ஜஸ் அடிச்சுட்டு நாட் வச்சுட்டு அண்ட் சேஃப்டிக்கு ஒரு 2 to 3 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்போம் இல்லையா, அதை கொடுத்து முடிச்சுட்டா நம்ம இப்போ அடுத்தது பேக்கிங்க்கு தான் போகணும். ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுதோ அதை முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். Guys, finally dress is ready. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் பேக்கிங் ஒர்க் பார்க்கணும். அதுதான் இருக்கிறதே பெரிய வேலை. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்னால் எவ்வளோ வந்து எஃபோர்ட் போட்டு, ஏன்னா நம்ம காலையில இருந்து ஆல்ரெடி கிளாத்லாம் சோர்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா 2-3 நாள் கழி கூட பண்ணலாம். பட் நான் கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணி இன்னைக்கே வந்து ஸ்டிச் பண்ணி இன்னைக்கே டிஸ்பேச் பண்ணணும் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய டாஸ்க் தான். ஸோ ஃபைனல் இதுதான். செம்ம சூப்பரா இருக்கு சீரியஸாவே. இது என்னமோ எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகுது. லைக் இந்த மெரூன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் ஆகுது, ஏன்னு தெரியல. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஷாலுமே நான் ரெடி பண்ணியிருக்கேன். சேம் தி கலர்ல ஒரு ஷால் வந்து செம்மையா இருக்கும். சீரியஸா நீங்க போட்டீங்க அப்படின்னா செம்ம பிரிட்டியா இருக்கும். பாருங்களேன். ஓ மை காட், சூன்லி நம்ம வீடியோல வந்து மெரூன் கலர் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த கலரும் சரி. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இழுக்குது சத்தியமா. மெரூன் பிடிச்சவங்க யாராவது இருந்தா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் பேக்ல வந்து பெரிய நாட்டு, அனார்கலிக்கு நாட்டு இல்லாம எப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஆக்சுவலி இதுக்கு கூட இது மேட்ச் ஆகுது இல்ல. ஜார்ஜெட்ல வந்துட்டு நம்ம ஷால் போடுறதே ஒரு தனி அழகுதான் கொடுக்கும். வேர்த்து ஊத்துதுரா சாமி. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை இந்த அயனிங் வேலை தான். இங்கே பாருங்க என்னுடைய வேர்வை. எனிவேஸ் எல்லாமே முடிச்சுட்டேன். இங்கே பாருங்க, இவ்வளோவுமே அயன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ போய் பேக் வேறு பண்ணணும். 9 o'clock ஆகிடுச்சு. 10 o'clock நம்ம போய் போட்டே ஆகணும். ஸோ இப்போ முடிச்சுட்டு போய் போடலாம். ஃபைனலி ஆர்டர் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து கொரியர் மட்டும் போட வேண்டிய ஒரே ஒரு பேலன்ஸ் தான் இருக்குது. ஸோ இக்னோர் தி மெஸ்ஸி ரூம். ஸோ போயிட்டு வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். டைம் 10 ஆக போகுது. 10க்குள்ளே நம்ம முடிச்சே ஆகணும். ஓகேவா? ஸோ ஓகே, நான் போயிட்டு கொரியர் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகேவா? டாட்டா, பை பாய். ஃபைனலி சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். ஓ மை காட், கொஞ்சம் ரிஸ்க்கு தான் எடுக்கிறோமோ என்னன்னு எனக்கு தெரியல. சீரியஸ்லி இந்த மாதிரி ரிஸ்கே எடுக்கக்கூடாதுன்னு தோணுது. அப்படின்னு மட்டும் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். என்னன்னா லைக் நம்ம ஒரு நாளில் காலையிலேருந்து பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆஃப்டர்நூன்னா டிஸ்பேச் பண்ணிடலாம். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது 3 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். அதில் நடுவில் வேறு டீ ஷாப் வேறு போயிட்டேன். இதுக்கு நடுவில் வந்து அயனிங் ஒர்க்கு
அதாவது இந்த ஆர்டர் இல்லாமல் மற்ற ஆர்டரோட அயனிங் ஒர்க்கு அதையும் நான் பண்ணி முடிக்கணும். அண்டு டிஸ்பேட்சு எடுத்துகிட்டு போய் கொரியர் போடுறது எல்லாமே நான் ஒரே ஆளே பார்க்கணும் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இதுலேருந்து எனக்கு ஒன்று புரியுது, அன்னன்னைக்கு ஸ்டிச் பண்ணி அன்னன்னைக்கு கொரியர் போட்டுட்டா ஒர்க் அந்த அளவுக்கு பெருசாக தெரியாதோ, சுமையாக தெரியாதோ. அண்ட் கஸ்டமர்ஸுமே நிறைய கொடுக்குற ஃபீட்பேக் என்னென்னா டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே குறையும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனால் என்ன உடம்பு ரொம்ப முடியல. போயிட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கணும் போல இருக்குது. இப்போ நான் தூங்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி என்னென்ன விளாக்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அதே வருது. ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் விளாக்ல நம்ம பார்க்கலாம். டாடா, பை பை.